ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி மல்டிக்ரெயின் மாவு வச்சு தான் ஹல்வா செய்ய போகிறோங்க. மல்டிக்ரெயின் மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 8 மணி நேரம் நல்லா ஊறணும். கடைசியில் இந்த மாவை நாம் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு அது கண்டினியூவாக பார்க்கலாம். உங்களுக்கு மாவு எப்படி பிசையணும் அப்படின்னா நான் அந்த வீடியோவோட லிங்க் மேலே கொடுக்குறேங்க. வீடியோவோட மேலே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு நல்லா கைவிடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணவும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருங்க. சேஞ்ச் ஆனதையுமே நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை நீங்கள் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கு நீங்கள் ஒரு இப்போ மாவோட அளவு எவ்வளோ போடணும், அதோட ரேஷியோ அதெல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜுக்கு கடைசியில் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நாம் நெய் ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 10 முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாகிற மாதிரி எடுத்து நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்போது நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ சுகரு, அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் எடுத்துக்கணுங்க. நான் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேங்க. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சன்ஃப்ளவர்னால் ரிஃபைண்ட் ஆயில் ஸ்மெல் இல்லாதது எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. அது ஹெல்தி. நல்லா கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கோகோனட் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ லைட்டாக நான் கேசரி பவுடர் அது சேர்த்திக்கிட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இதுக்கப்புறம் நான் ரிமைனிங் வச்சுருந்த ஆயிலையும் சேர்த்திக்கிறேங்க. நான் இதில் 3 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேங்க. 3 கப்பு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் அளவு கோகோனட் ஆயிலும் 1.5 கப் அளவு சர்க்கரையும் எடுத்துக்கிட்டேங்க. ஆயில் நல்லா நல்லா குடிக்கணுங்க ஆயிலை. அப்போ நமக்கு நல்லா ஹல்வா திரண்டு வருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஆயில் ஃபுல்லாக குடிக்கிட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற அதே ஹல்வா நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் குடிச்சிருச்சுங்க ஆயிலை. இப்போ சுகர் சேர்த்திக்கலாங்க. சுகர் நான் 3 கப்புக்கு 1.5 கப்பு எடுத்துருக்கேங்க சுகரு. நீங்கள் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதையும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். நம்மளுக்கு திரண்டு வரணுங்க ஹல்வா. கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுக்கு அப்படியே திரண்டு வரணுங்க.
ஒட்டாத வந்து பேனில் வந்து ஒட்டாத இப்போ நம்ம தள்ளும்போது வந்து வருதுங்கள இந்த மாதிரி வந்து ஒட்டாத வரணுங்க. இதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து லைட்டாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்படி திரண்டு வரணுங்க. இப்போ அல்வா வந்து திரண்டு வந்துருச்சுங்க. திரண்டு வந்ததையுமே நாம் வந்து எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தீபாஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.